நான் ரீசெண்டாக தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால், நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன், ஆனால் என்னால் கை கால் எதையுமே ஆட்ட முடியல, பேச முடியல, யாரோ போட்டு என்னை அமுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தான். இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு பேர் தான் ஸ்லீப் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். இது எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம பிரெயின் வேக்கப் ஆயிடுச்சு, அதாவது எந்திரிச்சிருச்சு. ஆனால் நம்ம பாடி நம்ம உடம்பு இன்னும் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. நம்ம மூளை என்ன தான் எழுந்திரிச்சாலும் நம்ம உடம்பு இன்னும் ரெஸ்ட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்குது. இது ரொம்ப பயங்கரமான ஒன்றா, இது நடக்கிறதுனால ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. இது ஜஸ்ட்டு டெம்பரவரியாக தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது நடக்கிறது ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது தான் இதில் பாயிண்ட்டு. அந்த 2 செகண்ட்ஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ரொம்ப செஸ்ட்டு பெயினாக இருக்கும், ரொம்ப படப்படன்னு ஃபீல் பண்ணுவோம், நம்மளால் பேச முடியாது, எந்த வகையிலையும் கை கால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது, சில ஹாலுசினேஷன் கண்டிஷன் அப்படின்ற விஷயங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 2 செகண்ட்ஸில். ஸோ அதனால பெரிய ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா பெருசாலாம் எதுவும் கிடையாது. நம்ம கனவு கண்டிருப்போம், ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், அதுலேருந்து சில எபிசோட்ஸு ஸோ ஷேடோ தெரியுது, வாய்ஸ் கேட்குறன்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் வரலாம். ஸோ இதை பார்த்து நம்ம எதுவும் ரொம்ப பயங்கரமான விஷயம், ஏதோ ஒரு அமானுஷ்யம் தப்பாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்லீப் பேரலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.